ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு, என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க, என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில முக்கியமான ஸ்பெஷல் நாட்கள் வரும். அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள் தான் பிப்ரவரி மாதம் வரக்கூடிய நாள். பிப்ரவரி மாதத்தில் 11ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வருது. அன்று தமிழ் மாதம் தை மாதத்துடைய 29ஆம் நாள். கிழமை செவ்வாய்க்கிழமை. ஆக்சுவலி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான நாள். குறிப்பாக பர்டிகுலராக அனைத்து முருகன் கோவிலுக்கும் உகந்த நாள். அப்படி என்ன இந்த நாள் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? பூச நட்சத்திரமானது வருது. பூச நட்சத்திரம் தை மாதத்தில் வரும்போது அது தைப்பூசம் என்று அழைக்கப்படும். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பூசத்தை காட்டிலும் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம்தான் அதிக சக்தி உடையது. தைப்பூசத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த தைப்பூசத்தில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசத்தில் நீங்கள் சிறப்பு பரிகாரமாக ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த தைப்பூசத்தில் உங்கள் சிம்மத்துக்கு அடித்தது ஜாக்பாட்டா இல்லையாங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வருமா, அப்படி வரதா இருந்தால் துள்ளி குதிக்கிற மாதிரி உங்கள் சூழ்நிலை மாறுமா மாறாதா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தை பூசத்திலிருந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு 6வது இடத்துல சூரியன் இருக்கிறாரு. இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தைப்பூசத்திலிருந்து பெறப்போகக்கூடிய இன்னும் நற்பலன்கள் என்ன என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தைப்பூசத்தில் ராசிநாதன் 6வது வீட்டில் வீற்றிருக்கிறாரு. 6வது இடத்துல சூரியன் இருப்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி 6வது இடத்துல அசுப கிரகங்கள் இருப்பது யோகத்தை கொடுக்கும். அந்த வகையில் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் சூரிய பகவான் 6வது இடத்துல இருக்கிறது காலபுருஷனுக்கு 10வது இடமாக இருக்குது. காலபுருஷனுக்கு 4வது இடத்தை பார்க்குறாங்க. 4, 10க்குரிய 2 இடங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறது எல்லாம் இந்த தைப்பூசத்தில் கூடி வரும். அதாவது கைகூடி உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். 6வது இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு அமைப்பார். அது மட்டும் இல்லாமல் கடன்களை கட்டி முடிக்கிறதுக்கு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். போட்டிகள், ஒப்பந்தங்கள் இது எல்லாத்துலேயுமே முன்னேற்றத்தை காண்பீங்க. இதுவரை இருந்து வந்ததை விட அதிக தைரியத்தோடு போராடி வெற்றி பெறுவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், விளையாட்டுத்துறையில் உள்ள மாணவர்கள், நீங்கள் எல்லாருமே சிறப்பான பலன்கள் பெறுவதற்கு தைப்பூசத்துக்கு பிறகு காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துர்துஷ்டமான அசுரர்களை அழிப்பதற்குண்டான சக்தியை உங்களுக்கு பெறுவீங்க. நிறைய பேர் கடன்களை கட்டி முடிக்கிறதுக்கு சூழ்நிலை அமையும், அல்லது கடனை வாங்கி புதிய தொழிலை தொடங்குவதற்கு சூழ்நிலை அமையும். 6வது இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பு. கடினமான உழைப்பை கொட்டி அதற்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த தைப்பூச காலம் இருக்க போது. இதனை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். தொழில் ரீதியான வளர்ச்சியை காண்பதற்கோ வெற்றி பெறுவதற்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சூரியன் உச்சம் பெறக்கூடிய வீட்டுக்கு 10வது இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் உங்களுக்கு தொடங்க போகுது. நினைத்த காரியங்கள் ஆக்சுவலி அனைத்தும் கைகூடி உங்களுக்கு வரும். அரசாங்கம், அந்நியர்கள், பெரியோர்கள், பணக்காரர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் நல்ல மதிப்பையும் அனுகூலத்தையும் பெறுவீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமைய போகுது. 2வது இடத்துல கேது இருக்கிறாரு. இதனால் படிப்பு, தொழில், வேலைக்கு சென்று சிரமப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தை பூசத்திலிருந்து பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் ராசியில் 7வது இடத்த சனி பார்க்கறதுனால
சிலருக்கு உடல்நல கோளாறு ஏற்படும். இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் உடனடியாக உங்களுக்கு தீர்வதற்கு வழி பிறக்கும். சூரியன் 10வது வீட்டில் அமர்றாரு. இதனால் உடல்நலனில் நல்ல மாற்றத்தை காண்பீங்க. சூரிய பகவான் சனீஸ்வரன் நோக்கி செல்ல செல்ல எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அப்புறம் 8வது இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் உச்சபலம் பெற்று தொழிலில் மேம்பாட்டை கண்டறிந்து செயல்படுவீங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, நினைத்ததை நடத்தி காட்டுவதற்கு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வெல்லாம் பெற்று உங்களுடைய இடத்துல நல்லா உட்காந்துக்குவீங்க. அந்த மாதிரியான அதிசயம்லாம் உங்களுக்கு இந்த டைம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பெயர், புகழ், விருது இதெல்லாம் பெறுவதற்கு யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு கூட ஆக்சுவலி கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் மாற்றம், இடமாற்றம், பதவி மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் உண்டாகும். சூரியன் 6வது இடத்துல இருக்கிறதுனால சூரியன் செவ்வாய் பார்ப்பார். அதனால் இந்த தைப்பூசத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. பங்கு சந்தையில் தொழிலில் சார்ந்தவர்களுக்கு பணம் வைத்து பணம் சம்பாதிப்பவர்களுக்கு எதிர்பாராத பலன்கள் உண்டாகும். அதுக்கு வாய்ப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கேது 2வது இடத்துல இருக்கிறாரு. குரு கேதுவை பார்க்கறதுனால கோடி பாவங்கள் நிவர்த்தியாகும். அதில் பொருளாதார அபிவிருத்திகள் கூட கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் காண்பது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தைப்பூசத்தில் ஆரோக்கியம், ஆயுள், விருத்தி, நல்ல பணவரவு, மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, மனநிறைவு உள்ளிட்ட அனைத்து பலன்களும் கொடுக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்களை தரும். குறிப்பாக விசாகம், கார்த்திகை நட்சத்திர தினத்தில் முருகனுக்கு அர்ச்சனை செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது உங்களுக்கு ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான தைப்பூச பலன். இந்த தைப்பூச பலனை இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது தைப்பூசத்தை அன்னைக்கு எப்படி முருக பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்யணும், தைப்பூச விரதத்தை எப்படி எளிமையான முறையில் வீட்டில் கடைபிடிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படி அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சு அதையும் செய்யுங்க. ஆக்சுவலி தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும். அந்த வரிசையில் செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு பூச நட்சத்திரமானது வருது. இது முருகனுக்கு விசேஷ வழிபாடுகள் செய்யப்படும். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படக்கூடிய இந்த தைப்பூசம் அனைத்து முருகன் கோவில்கள்லையும் ஆக்சுவலி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்த நிலையில் நம்ம வீட்டில் இருந்தே முருகனை நினைத்து தைப்பூச விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறது என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கிறது இந்த டைம் விசேஷம். அதனால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவேசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். இந்த நாளில் இன்னொரு ஒரு முசியம் என்னென்னா, குரு பகவான், சிவபெருமான், முருகப்பெருமான் இவங்க 3 பேரையும் சேர்த்து வழிபாடு செய்யணும். அதுதான் ரொம்ப 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 விசேஷம். மேலும் இந்த நாளில் இறைவன் ஒளி வடிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்தியது மற்றும் மக்களுடைய பசி தீர்க்க இன்றும் அவர் பெயரில் அன்னதானம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசோதியில் 2.5 கலந்த வள்ளலார் பெருமாளை தைப்பூசத்தில் வணங்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் பெயரை சொல்லி உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த நாளில் நீங்கள் அன்னதானம் செய்யணும். இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் லைஃப்பில் நோயற்ற, வறுமை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். ஸோ அந்த ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்கு இந்த தானம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இதுதான் மெயினாக நீங்கள் தைப்பூசத்தில் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த தாள்களை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் எந்த அளவுக்கு முக்கியமான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.